டிக்கெட் 2000 விலை கொடுத்து வாங்கின நீயே ஒரு கட்சிக்கு இவ்வளவு விசுவாசமா இருக்கும்போது வாங்கி கொடுத்தாரு. இடுப்புல கடந்த அண்ணா ஏத்தி விட்டாரு. சூத்திரம் வச்சிருந்த சமூகத்தை இடஒதுக்கீடு கேட்டு பெரியார் போராடினாரு. கோவிலுக்குள்ள இல்ல, கோவில் இருக்கிற தெருக்குள்ள கூட இந்த சாதிக்காரங்களா நுழையக்கூடாதுன்னு இருக்கும்போது அதை அடிச்சு நொறுக்கி இன்னைக்கு 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கோவில்லையும் அன்னதானம் போட வச்ச இயக்கம் இது. சூத்திரர் கூப்பிட வச்ச ஒரு கட்சிக்கு நான் எம்பது விசுவாசமா இருக்கும். திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறவங்க 200 வாங்கிட்டு பேசலாம் நினைச்சிட்டு இல்ல. இப்போ 200 இருக்க வாய்ப்பு இல்ல. ஏன்னா ஒரு ஓட்டுக்கே 1500 இருக்கிறாங்க திமுக. அப்படி இருக்கும்போது அவங்களுக்காண்டி கொடி தூக்குற உங்களுக்கு எல்லாம் வெறும் 200 கொடுப்பாங்கன்னு சொன்னா அதை நாங்களே நம்ப மாட்டோம். எப்படியும் கொஞ்சம் சேலரி அதிகமா இருக்கும். சரிப்பா, அது வேண்டாம். எங்க தாத்தா அதை பண்ணாரு, எங்க பாட்டன் அதை பண்ணாரு, எங்க பூட்டன் இதை பண்ணாரு, நீங்க என்ன பண்ணீங்க? இதுதான் இப்ப கேள்வி. ஏன்னா உங்க தாத்தையும் பூட்டையும் பாட்டன் இருக்கும்போது நம்ம பறக்கவே இல்லை. அப்ப இருக்கிற ஆட்சியில என்ன நடந்ததுங்கிறது யாராவது சொல்லிதான் நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. எதையுமே பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கல. இப்போ இருக்கிற ஆட்சியை நம்ம பாக்குறோம், நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. சோ நம்ம அதை பத்தி பேசுவோம். சரியா? இந்த தாத்தையும் பூட்டையும் கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். 5 வருஷ செயல்பாடு, திமுகவோட 5 வருஷ செயல்பாடு பத்தி கூட நம்ம பேச வேண்டாம். ஆல்ரெடி நிறைய பேசியாச்சு. இப்ப ரீசனா நடந்ததை பத்தி பேசுவோமா? எலெக்ஷன் டைம்ல திமுக காரங்க பண்ண அட்டூழியத்தெல்லாம் சொல்லலாமா? தாவேக்க வேட்பாளர் இவரை அவர் இடத்துக்கே போய் அடிச்சு நெஞ்சு வெளி வர வச்சு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிட்டாங்க திமுக காரங்க. நாம் தமிழர் கட்சி இந்த சிஸ்டர் இவங்க 9 மாசம் கர்ப்பம், கர்ப்பிணின்னு கூட பார்க்காம அடிச்சு ஹாஸ்பிட்டல் வச்சுட்டாங்க. உங்க கொள்கை கோட்பாடு இந்த லட்சணத்துல இருக்கு. அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பார்க்க அங்கங்க கள்ள ஓட்டு போட்டு திமுக நிர்வாகி அங்க வச்சே கைது பண்ணிருக்காங்க. இதுதான் உங்க கொள்கை, உங்க கோட்பாடு. சரியா? அது போக ஏன் கள்ள ஓட்டு போடுறீங்கன்னு கேட்டவங்களுக்கு எல்லாம் அடி. அது போக இந்த ஓட்டு மிஷின் எல்லாம் பாதுகாப்பு அறைக்கு கொண்டு போறதுக்கு முன்னாடியே நடு ராத்திரில போயிட்டு கள்ள ஓட்டு போடுறதுக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. நிறைய இடத்துல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. 75 வருஷம் கட்சி. நீங்க சொன்னீங்களே தாத்தேன் பாட்டேன் பூட்டேன் ஆண்ட கட்சி பண்ற வேலையா இது? வெக்கமா இல்ல? டிஎம்கே அப்படின்னு